அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களை கேளுங்க. இந்த அறிவினுடைய அளவை எடை போடுவதற்கு அது ஒரு வகையான அணுகுமுறை, ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு. ஒரு 8 வயசு பையன், அவனுக்கு 162 இருக்குது. இது ரொம்ப அதிகம். யூசுப் ஷா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவன், பள்ளி மாணவன், 162. அது ரொம்ப அதிகம். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். அவங்க படிக்கிறது, அவங்க திரட்டி தெரிஞ்சிக்கிற தகவல்கள், அதையும் தாண்டி ஜீன் மூலமாகவே, மரபணு மூலமாகவே அவர்களுக்குள்ளே அது இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. சில விஷயங்கள் இயல்பாகவே வந்து விடுகிறது. குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் நாளே அவ்வை. சில குல வித்தைகள் நம்மளாம் அரும்பாடுபட்டு கற்றுக்கணும். ஆனால் அந்த குலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சர்வசாதாரணமாக வந்துடும். இப்போ ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு தச்சு வேலைன்றது சர்வசாதாரணமாக வந்துடும். ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே அதை பார்த்துருக்கிறான், அந்த கருவிகள்லாம் கையாளுறான், அவன் ஜீன்லேயும் அது கலந்து இருக்குது அப்படின்றாங்க. மருத்துவருடைய பிள்ளை மருத்துவர் ஆறுதுன்றது அது அந்த அந்த சாத்தியமாக்குவதற்கு அதுவும் ஒரு காரணம். பாடகருடைய பிள்ளை பாடகராக இருப்பது அப்படின்றதெல்லாம் அவனுடைய சுய முயற்சியின் தேவை. இது ஐக்யூவினுடைய ஒரு பகுதி. இதே மாதிரி இக்யூ அப்படின்றாங்க. என்னது இக்யூ? சார், நாளை காலையில் அர்ஜென்ட்டாக டெல்லிக்கு ஒரு டிக்கெட் ஒன்று வேணும் சார் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இக்யூவில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க ட்ரெயினில். அந்த இக்யூ இல்லை, அது எக்ஸிக்யூட்டிவ் கோட்டா. அது நான் சொல்கிற இக்யூ என்னென்னா இமோஷனல் கோஷன்ட். மனுஷனுக்கு அறிவு அப்படின்றது எவ்வளவு தூரம் முக்கியமான பங்கு வகிக்கிறதோ அதற்கு இணையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உணர்ச்சி நிர்வாகம் என்பதும் பங்கு வகிக்கிறது. அது இல்லைன்னு வைங்க, என்னதான் அறிவு இருந்தாலும் அது ஒரு சமயம் நம்மளை கவுத்துட்டு போயிடும். அறிவு இருக்குதே, அது ஒரு முரட்டு குதிரை மாதிரி. அது சரியாக கையாள தெரிந்தால் அதன் பேரில் ஏறி நீங்கள் வெகு விரைவாக இலக்கை அடையலாம். அதை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் அறிவு என்கிற முரட்டு குதிரை எங்கே வேண்டுமானாலும் நம்மை கவிழ்த்து விட்டு விடும். அதனால தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னார் வள்ளுவர். அதே நேரம் நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்பா, அறிவு இருக்குன்றதுனாலேயே நீ ஒரேடியாக ஆடிக்கிட்டு இருக்காத. நல்ல விஷயத்தை நோக்கி ஒன்று அது செலுத்தினாதான் அது அறிவு, இல்லைன்னா அது அழிவு. எச்சரிக்கையாருன்றார். நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு. ஏன்னா சில பேர் தனக்கு ரொம்ப இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தராதரம் தெரியாமல் பெரியவங்களை கூட அலட்சியமாக பேசிடுவான். இங்கிலாந்தினுடைய பிரதமர் லாய்ட் ஜார்ஜ்னு பேர். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு, உங்கள் தாத்தா கழுத வண்டி ஓட்டின்னு இருக்கிறாருப்பா, கழுத வண்டி ஓட்டின உங்கள் தாத்தா வண்டியில் எங்கள் தாத்தா போயிருக்கிறாரு, அதை அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்திலிருந்து பேசுகிறார் லாய்ட் ஜார்ஜை பார்த்து. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தவர். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பரம்பரை எப்படிப்பட்டது என்றால், உன்னுடைய மரபணுவிலேயே கழுதை வண்டி ஓட்டுவது தான் கலந்திருக்கிறது. ஆட்சி கட்டிலில் அமர்ந்து அரசியல் செய்வது உனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்ல நினைக்கிறார். கூட்டத்தில் இருக்கிறவர் யார் என்னன்னு தராதரம் தெரியாமல் பேசுவதற்கான ஒரு அடையாளம் பாருங்கள். இவர் ஒன்றும் கவலையே படலை. என்னை பார்த்து இப்படி சொன்னியா, என் குடும்பத்தை இப்படி நீ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மேலை நாடுகளில், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எந்த வேலையுமே உயர்வு தான். இந்த வேலை தாழ்ந்தது அப்படின்னு கிடையாது. அங்கே எல்லோருமே ஒருவருக்கு நீங்கள் நானே பார்த்துருக்கிறேன். தங்கும் இடங்களில் பார்த்தீங்கன்னா காலையில், இப்போ இங்கே காலையில் குப்பை கொட்டுற ஆயாமா, பெருக்கிற ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வந்தாங்க அப்படின்னா இங்கே அவங்களுக்கெல்லாம் எந்த வகையில் நம்ம ஒரு அணுகுமுறை வச்சுருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் அவங்க காலைல வந்தாங்கன்னா ஹாய் குட் மார்னிங் அப்படிம்பாங்க. நம்மளும் குட் மார்னிங் போ. லிஃப்ட்டில் அவங்க நம்மளோட வேர் ஆர் யூ கோயிங், கமிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேஷுவலாக அவங்க பேசுவாங்க. அந்த முன்பின் தெரியாதவருக்கு கூட காலை வணக்கம் சொல்லுவது என்பது தொழில் தராதரம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சமமாக அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்பது அந்நிய நாடுகளில் நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். அதனால் அதையும் தாண்டி உங்கள் தாத்தா கழுத வண்டி ஓட்டுனவருன்னு இவர் குத்தி காட்டுறார். இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா?
அங்கே தான் இந்த இமோஷனல் கோஷன்ட் வேலை செய்யுது. உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அந்த கழுத வண்டி உடஞ்சி போச்சு அப்புறமா நான் பார்த்துருக்குறேன், சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அந்த வண்டி உடஞ்சி போச்சு, ஆனால் அந்த கழுதை எங்கேன்னு ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது அது இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு லாய்ட் ஜார்ஜ் பதில் சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் கவலையே படலை. என்னை பார்த்து நீ இழிவாக பேசினியா, கழுதை மேய்த்த குடும்பம்னு என்ன நீ கேவலப்படுத்தினியா? இல்லை. ஏன் இந்த சமநிலை எப்படி வருகிறது? பல பேர் முன்பாக தன்னை ஒருவன் குறைவாக பேசினாலும் கூட இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டுமல்ல, தன்னை தடுமாறச் செய்வது மாதிரியான இடங்களில், மனிதர்களில், சூழல்களில் அதை கையாளுவதற்கு அறிவு பயன்படக்கூடிய அளவிற்கு இணையாக உங்கள் உணர்ச்சி நிர்வாகம் பயன்படும். எனவே யாரெல்லாம் இதயத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இயங்குவது என்பதும் இதமாக பிறரை அணுகுவது என்பதும் சாத்தியமாகும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.